அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கிய 3 விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1 சபர், பொறுமை. பொறுமை என்பது எல்லா நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ நார்மலாக அந்த பொறுமை அவ்வளோ சீக்கிரம் வராது. சோதனையான ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமாக அழுது புலம்புவோம். நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்போம், எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அதில் எப்படி மீண்டு வருவதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது அந்த டைமில் வரும்போது. அதுக்கப்புறமா தான் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். பொறுமை என்பது சோதனை வருது பார்த்தீங்களா, அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் வரணும். அதுதான் பொறுமை. அந்த பொறுமை வரணும் நம்மக்கிட்ட. நம்பர் 2, 2வது விஷயம் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறது, நம்பிக்கை வைக்கிறது. எல்லா நிலையிலும் அந்த தவக்கல் நமக்கு இருக்கணும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் சரி, துக்கமான ஒரு சூழ்நிலையும் சரி. இப்போ ஒரு சோதனை நமக்கு வருது, இதிலிருந்து நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான் சொல்லிட்டு தவக்கல் வைக்கணும். அது நம்மக்கிட்ட இருந்துச்சுனாலே அந்த கடுமையான அந்த சோதனையான ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கலாம். பதட்டம் இருக்காது. ஏன்னா அல்லாஹின் மீது நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் நம்ம இருப்போம். 3வது விஷயம் ஷுக்ர், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சபர், பொறுமை. நம்ம இருக்கிறோம் ஒரு சோதனையில், அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும். அல்லாஹ் நமக்கு நல்லது செய்வான். அந்த கடுமையான ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவான். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம், நல்ல செய்தி தருவான் அந்த விஷயத்திற்காக. அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. இது எல்லாம் தந்தவன் அல்லாஹ் தானே, நன்றி செலுத்தணும். உடனடியாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். இந்த சோதனையிலிருந்து என்னை நீக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் அல்லாஹ்வை புகழக்கூடிய தஸ்பீகை கொண்டு நன்றி செலுத்தலாம். 2 ரக்காத் நஃபீல் தொழுது நன்றி செலுத்தலாம். உடனடியாக சஜ்தால் விழுந்து நன்றி செலுத்தலாம். இது மாதிரி பல முறை இருக்குது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பது. கஷ்டமான சூழ்நிலையில் நன்றி செலுத்தணும். நமக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தணும். இந்த 2 சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தினா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். நம்முடைய வாழ்வாதாரத்தை, நமக்கு செல்வத்தை இன்னும் அதிகமாக தருவான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் வராது, நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கணும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு வரணும்னா அதற்கு மிக முக்கிய தேவை, உறுதுணையாக இருப்பது அப்படி கூட சொல்லலாம், துவாக்கள். நாம் தொழுகிற தொழுகை நமக்கு அந்த பொறுமையை தரும், அல்லாஹ்வின் மீது அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். நன்றி செலுத்துவதற்குரிய நிறைய தஸ்பீகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம தானாக சொல்ல ஆரம்பிப்போம் தொழுகை மூலமாக. அடுத்ததாக துவாக்கள் இருக்குது. ஹதீஸில், குரானில் நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை எடுத்து ஓதும்போது இந்த பொறுமை நமக்கு வரும். என் இறைவன் நிச்சயம் என்னை கைவிட மாட்டான், இந்த துவாக்களின் மூலமாக என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் துவாக்கள். அல்லாஹ்வை நினைவு கூறும் அந்த உள்ளங்கள் தான் அமைதி பெறுகின்றன. நம்ம மனசில் அந்த கலக்கம் இருக்காது, பதட்டம் இருக்காது, பயம் எதுவுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சபர் வந்துடும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நமக்கு வந்துடும். அதனால் எப்போதுமே அதிகம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களால் எவ்வளவு அதிகமாக இறைவனை நினைக்க முடியுமோ அவ்வளோ அதிகம் இறைவனை நினைங்க. 5 வேளை தொழுகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தொழுகைகள் கூட நீங்கள் தொழுகலாம். மனசு ரொம்ப பாரமாக கஷ்டமாக இருக்கா, ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடம் அந்த ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிருங்க. துவா செய்யுங்க, நல்லா துவா செய்யுங்க. நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கடினமான சூழ்நிலைகளை, ஒரு சோதனையான கட்டத்தில் துவாக்கள் கை கொடுப்பதை போன்று வேறு எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு அசூர பலத்தை நமக்கு தரும். இது 100% உண்மையான அனுபவபூர்வமான விஷயம். அதனால் என்னென்ன துவாக்கள் இருக்கோ எல்லாம் எடுத்து ஓதுங்க, குரானை எடுத்து ஓதுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு அமைதி பெறும். உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும். இன்றைக்கி நான் ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். 2மே மிக சிறந்த துவாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதியுள்ள துவாக்கள். எப்பெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சூழ்நிலைலாம் இவங்க அதிகமாக ஓதிருக்கிறாங்க நபி அவர்கள். இந்த 2 துவாக்களையும் நாமும் ஓதி துவா செய்யும் போது உடனடியாக அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும். அதில் முதல் துவா,
லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த துவா பார்க்கறது வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஓத முடியாத மாதிரி இருக்கும். நல்லா ஒரு முறை புரிஞ்சு நீங்கள் ஓதி பாருங்கள். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் இதை தான் ரிப்பீட்டடாக வரும். ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம், அது கூட அஸீமுல் ஹலீம் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறோம். ரெண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ் கூட ரப்புல் அர்ஷில் அஸீம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அது கூட என்ன சொல்கிறோம், ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். அதனால் ஈஸியான ஒரு துவா தான். நீங்கள் புரிஞ்சு ஓதும்போது ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக ஓதிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. உலகம் தோன்றிய நாள் முதல், உலகம் தோன்றியது சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு வார்த்தை தான். இது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எதுவுமே இல்லை, எல்லார் வாயிலும் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு நிகரானவன் வேறு எதுவுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்காக தான் எல்லா நபிமார்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மிக சிறந்த ஒரு துவா, அதிகம் ஓதுங்க. இந்த துவாவோட பொருளையும் ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்குங்க. வேறு ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இந்த துவாவை புரிஞ்சு ஓதுனா மிக சிறப்பு, ஈஸியாக உங்களால் ஓத முடியும். நீங்கள் ஓதி பாருங்கள், உடனடியாக உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கும், கவலைகளை நீக்கும். அடுத்து ரெண்டாவது துவா, ரொம்ப சின்ன துவா தான் இது. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் அல்லாஹ் தான் எனது இறைவன், அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு துவா. முதல் துவாவிற்கும் இந்த ரெண்டாவது துவாவிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இதை ரெண்டையும் சேர்த்து ஓதும்போது சிறப்புகள். ஏன்னா முதல் துவாவில் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் தான் இறைவன், அவனுக்கு இணை யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறோம். ரெண்டாவது துவாவில் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் தான் எனது இறைவன், அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏகத்துவ கொள்கை ரெண்டுத்துலேயும் அடங்கி இருக்கு. மிக மிக சிறந்த துவாக்கள். இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யும்போது நிச்சயமாக உடனடியாக ஒரு வழி பிறக்கும். எத்தனை வேணாலும் நீங்கள் ஓதலாம். இத்தனை முறை தான் ஓதணும்னு சொல்லிட்டு எந்த துவாவிற்கும் கணக்கு இல்லை. சில துவாக்களுக்கு தான் கணக்கு இருக்குது. 3 முறை ஓதணும், 7 முறை ஓதணும், அந்த மாதிரி துவாக்கள்லாம் அந்த எண்ணிக்கையில் ஓதலாம். மற்ற துவாக்கள் எல்லாம் இஷ்டம் போல் ஓதலாம். ஒரு 100 முறை நீங்கள் ஓதலாம் நீங்கள் நினச்சா, இல்லை 50 முறை ஓதலாம், இல்லை 10 முறை ஓதலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான், இஷ்டம் போல் ஓதுங்க. கவலையான ஒரு சூழ்நிலையில், ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையில், எந்த வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த துவாக்களை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக வழி பிறக்கும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு ஓதுங்க, எல்லாமே உங்கள் வசமாகும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு பெரிய ஹாஜத்து நிறைவேற வேண்டியிருக்கும். அதாவது யாருக்காவது கல்யாணம் ஆக வேண்டியது இருக்கும், கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும், இந்த ஒரு வரன் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்போம். இல்லை ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிசல்ட் நல்லபடியாக வரணும் சொல்லிட்டு அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க, இல்லை சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஒரு நியத்தை வச்சு காத்துட்டு இருப்பாங்க. நோய் இருக்கும், உடல் முழுக்க நோயாக இருக்கும், எப்போ இந்த நோய் நீங்கும், இதுலேருந்து ஒரு ஷிஃபா கிடைக்கணும் சொல்லிட்டு அதை வேண்டி நிறைய பேர் மனசு சஞ்சலப்பட்டிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. கடனாக இருக்கும், ரொம்ப முசீபத்தாக இருக்கும், வறுமையாக இருக்கும், அவங்கவுங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்ல. அந்த மாதிரி ரொம்ப கடினமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 ரக்காத்து நஃபில் தொழுதுட்டு அல்லாஹ்விற்காக தொழுதுட்டு இந்த ஒரு துவா, இந்த 2 துவாக்களையும் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க. ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் சலவாத் ஓத மறக்க வேண்டாம். எந்த துவாவை நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் சரி, சலவாத் ஓதிக்கிங்க முன்பும் பின்னும், அது மிக சிறந்தது. உங்கள் துவாக்கள் விரைவில் கபூல் ஆகக்கூடிய வழி இந்த சலவாத்தில் இருக்குது. அதனால் அவசியம் அதையும் ஓதி நல்லா துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களை காப்பாற்றுவான். ஒரு நல்ல ஒரு வழி, தெளிவான வழி பிறக்கும். உடனடியாக உங்கள் மனசு அப்படியே ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப மனசு பாரத்தோட ஓத ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த துவாவை ஓதி முடிக்கும் போது மனபாரம் அப்படியே இறங்கின மாதிரி இருக்கும். அவ்வளவு சிறந்த துவாக்கள். ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும்.
அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் தீரும். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.